டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 14. இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடுக்காக கிராசிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்கில் வந்து பை சைடு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ பை வந்து ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணது என்ன லெவல் அப்படிங்கிறது இங்கே காட்டுறேன் பாருங்கள். 71 குவான்டிட்டி போட்டிருந்தேன். ஸோ பை சைடில் போடும்போது ஸோ செல் பண்ணது எந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கிளியராக வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் வந்து எடுத்ததுனால ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நமக்கு லெவல்ஸ் வந்து இந்த லெவல் தான் போகும் அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சு. சரி, அதனால வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பாட்டம் எடுத்துருந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்னை வச்சு கால்குலேட் பண்ணோம். ஸோ கரெக்டாக என்ட்ரியும் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கும்போது காலையில் ஒரு 10 மணிக்கு என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் அப்படியே மெல்ல மெல்லமாக நான் கொடுத்த என்ட்ரியிலேருந்து அப்படியே மெல்லமாக டவுனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா வந்து கீழே இறங்குச்சு. பட் ஆனால் நான் ஹோல்டு பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு பண்ணதுக்கு காரணம் வந்து நான் எடுக்கும்போதே இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணும், கண்டிப்பாக வந்து மேலே போகும். ஏன்னா இது வந்து அப் மூவ் வந்து கண்டிப்பாக இதில் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கீழே இறங்கின ஒரு ஸ்டாக்கு திடீர்னு ஒரே கேண்டிலில் சல்லுன்னு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 மணிக்குள்ளவே வந்து நான் வந்து என்ட்ரியை வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு. எப்பயுமே நான் மறுநாள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் என் டார்கெட் போய் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன். ஆனாலும் வந்து அந்த என்ட்ரிஸோட வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வால்யூம் பையிங்கு இல்லை செல்லிங் வர்றதுன்னா கரெக்டாக மார்னிங் ஓப்பனு இல்லை க்ளோசிங் டைமில் தான் வருது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.